வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்றைக்கி நம்ம வெரைட்டி சமையலில் பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பாதாம் மிக்ஸி எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே ஹோம்மேடு. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாதாம் மிக்ஸ்க்கு நான் ஒரு கப் பாதாம் எடுத்துக்கேன். ஒரு 150 கிராம்ஸு மிதமான சூட்டில் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே முந்திரி நான் ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன், 50 கிராம்ஸு. நெக்ஸ்ட்டு பிஸ்தா நான் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸு ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 to 4 மினிட்ஸ் நான் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். பாதாம் இந்த நட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் இது கூடயே ஒரு 5-6 ஏலக்காவும் எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். நான் ரோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரோஸ்ட் பண்ண நட்ஸ் எல்லாம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம மில்க் பவுடரு நான் 1 கப் எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடயே சுகர் ஒரு 1 கப் எடுத்துருக்கேன், சுகர் பவுடரு. இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லோ ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் எடுத்துருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டி கட்டியா இருக்கிறதெல்லாம் நீங்க கையிலே ரிமூவ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்மளுக்கு எந்த கட்டி கட்டியாவோ இல்ல. இப்ப இதை நீங்க ஒரு டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நீங்க மில்க்ல நீங்க இதை சர்வ் பண்ணலாம். ஹாட் மில்க்லயும் சரி, கோல்ட் மில்க்லயும் சரி. திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா கூட நீங்க இதை ட்ரிங்கா நீங்க கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ஹெல்த்தி கிட்ஸுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மில்க்ல நம்ம இதை ஆட் பண்ணலாம். நான் மில்க் ஆல்ரெடி நான் பாயில் பண்ணிட்டேன். பாயில் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ நமக்கு நல்ல சில்லுன்னு இருக்கு. இப்போ இதுல நம்ம இதை ஆட் பண்ணலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணா நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா நல்ல ஒரு கலராகவும் இருக்கும் உங்களுக்கு மில்க்கு. இது கிட்ஸுக்கு ஸ்கூல்ல விட்டு ஈவினிங் வரும்போது நீங்க இதை நீங்க கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. இப்ப நான் இதுக்கு மேல குங்குமப்பூ போடுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.